வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு உதயகுமார் ஃபோன் பண்ணாரு. இந்த ஊட்டியிலேருந்து லேட் ஆயிடுச்சு, ரொம்ப போய் நீங்கள் இப்போ பார்த்து நீங்கள் போங்கன்னாரு. அதனால வந்துடுறேன். கடைசி ஹாஃப் அன் அவர் போகும்போது சயின்ஸ் ஃபிக்ஷன்ல தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதனால் உண்மையாகவே எனக்கு என்ன அது வந்து மொத்த கதை இது மாதிரி இருக்கா இல்லை என்ன பேசுறது அப்படின்னு தெரியல இல்லையா, அதனால தான் உங்களுக்கு கதையை கேட்டுருக்கேன். அதனால் வந்து ஆனால் ஒரு நண்பர் நாங்கள் இந்த போயிட்டு வரும்போது ஒரு நண்பர் சொன்னார், படம் வந்து முதல் நாள் வந்து 10 lakhs கலெக்ட் பண்ணிச்சு, 2வது நாள் 20 lakhs பண்ணிச்சு, 3வது நாள் 40 lakhs பண்ணி. அதான் வழக்கமாக வந்து படங்கள் வந்து முதல் நாளோட வந்து அடுத்த நாள் கம்மியாகிட்டே இருக்கும். அந்த அளவில் வந்து உங்கள் பட்ஜெட்டை வந்து அது ரீச் ஆச்சோ இல்லையோ, ஆனால் வந்து கிராஸ் வந்து ஏறிட்டே இருந்தது ரொம்ப. அப்போ வந்து படம் வந்து ஒரு மக்களால் ரிசீவ் பண்ண முடியுது. ஆனால் இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம்னா அது வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க முடிய மாட்டேங்குது. வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் உண்டானமான வழி இங்கே வந்து சைக்கிளில் போகிறவங்க ஒரு வழி, காரில் போகிறவங்க ஒரு வழி, பைக்கில் போகிறவங்க ஒரு வழி எல்லாரும் இருக்கா மாதிரி இங்கே நமக்கு வந்து ஒன்லி ட்ரெயினில் போகிறது தான் போக முடியும், பெரிய படங்கள் தான் வர முடியும். இது மாதிரி படங்கள் வர முடியாதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதால சரியாக கொண்டு போய் வந்து இந்த முயற்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து சினிமா வந்து வேற ஒரு தளவு போகுது. முன்னாடி புதிய பாதையும் எடுக்க முடியும், நம்ம ரஜினி சார் படமும் ரிலீஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி இருக்கும் போய் அப்படி மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் படம் நல்லா இருந்தால் கூட அதை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள உயிர் போடுற மாதிரியான ஒரு படம் எடுக்கிறது ஒரு விஷயம் இல்லை, அதை கொண்டு வந்து ஆடியன்ஸுக்கு சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கிற பட்சத்தில் உங்கள் படத்தை வந்து நீங்கள் மிகப்பெரிய படத்தோட கருதப்பட்ட படத்தோட கூட நான் ரிலீஸ் பண்ணுவேங்கிறது தான் உங்களோட புதிய பாதையை பார்த்துக்கணும் தான். எல்லா வகையிலையும் வந்து ஒரு பார்த்திபன் சார்னா வந்து ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதே வந்து பண்ணலாமே வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி போயிடுங்கிற மாதிரி கூப்பிட தூரம் தான், ஆனால் கூப்பிட்டா தூரத்தை அந்த வரியில இருந்து கூட நான் யாருக்கிறத வந்து நீங்க சொல்லினே இருக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு முயற்சி தான். சினிமாவில் வந்து அது வந்து ஒரு புதிய முயற்சி, எல்லா புதிய பாதை மாதிரி முயற்சி வந்து புதுசாக இருந்துட்டே இருக்கு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பு சொல்லணும் நீங்க. ஏன்னா மொத்த செருப்புலாம் வந்து நிச்சயமா மற்றவங்களால சாதிக்க முடியாத ஒரு சாதனை தான் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வந்து இந்த குழந்தைங்களோட சேர்ந்து இங்க படம் பண்ண முடியுங்கிறது கூட ஒரு பெரிய இதுதான். 35 வருஷம் கழிச்சு இல்லாம அவங்ககிட்ட இருக்கிறது வருது. அப்புறம் வந்து டிமாண்ட் வந்து இருக்கிற இடத்துல நான் சப்ளை பண்ண முடியும், டிமாண்ட் அதிகம் வச்சு அது இல்லாத இருக்கிற இடத்துல நான் சப்ளை புதுசா பண்ணுங்கிறது அதை ஈக்குவலைஸ் பண்ணுங்கிற முயற்சி இருக்கு இல்லையா, அது கூட வந்து தன்னோட இந்த சினிமா குழுவினர் இல்லாம அது எல்லாருக்கும் ரீச் ஆகணுங்கிற ஒரு முயற்சியும் முயற்சி பெரிய முயற்சி. நான் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கும். நீ உங்களை மாதிரி பார்த்திபன் சார் மாதிரி ஆட்கள் தான் வந்து இந்த சினிமாவை வந்து உயிர்ப்பிச்சுட்டே இருக்குது. ஒரு மருந்து வந்து துணிப்பிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அது மாதிரி யாரோ ஒருத்தர் அந்த அங்கே இருக்க அவன மாதிரியான ஒரு ஒருத்தவரா இல்லையா உலகத்துல வந்து எனக்கு இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, அதனால நான் வந்து பெரிய கோலப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு மனுஷன் இல்லையா, அது மாதிரியான கேரக்டர் முடிச்சுட்டு எங்க அவன் தான் இப்போ உலகத்தோட அடையாளமே இப்போ அவனா ஆயிடுறான். அது ஒரு விஷயம் இல்லை. அது மாதிரி வந்து சயின்ஸ்ல வந்து சும்மா ஒரு போகஸா இல்லாம வந்து அந்த கோல்டு பிஸ்கட் எடுத்துட்டு அது எவ்வளோ நாள் ட்ரை பண்ணா எவ்வளோ ஸ்பீட்ல எடுத்துதாச்சு, அதில் கூட அந்த குழந்தைங்க படம் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு சின்ன ஒரு 5 minutes பார்த்தா கூட வந்து அதில் இருக்கிற அந்த அதுக்குண்டான இது இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு போகஸான ஒரு விஷயம் இல்லாமல் அது வந்து ஒரு ஆத்தன்டிகேஷன் கொடுக்குறது தான் உங்களோட முயற்சி. நிச்சயமா வந்து நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு இதுவாக இருப்பீங்க, ஒரு மைல்ஸ்டோனாக இருப்பீங்க. படம் ஓடுது ஓடல அதெல்லாம் படம்னா அது வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நிச்சயமாக உங்களுடைய படம் ஒரு உதாரணமாக இருக்கும். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் உங்களுக்கும் அதுவும் வந்து இவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க குழந்தைங்களோட வந்து நிற்கிறதுக்கு நம்ம அப்பா அம்மாவும் கூப்பிட்டு வந்துருக்கீங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இது வந்து ஒரு சினிமாங்கிறது வந்து இதில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா ஆர்டிஸ்ட்டு சினிமா இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், ஒரு கதை இருக்கணும், பாட்டு இருக்கணும், அந்த லவ் இருக்கணும், இதெல்லாம் இல்லாமல் வந்து எப்படியும் ஒரு படம் பண்ண முடியுங்கிறது இது புது இதுதான் ஒரு முயற்சி. அதில் வந்து உங்களோட துணை இந்த எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா சினிமா எடுக்கிறதுக்கு நீங்களாம் கூட ஒரு குழந்தைங்க உங்களோட இருந்து அது பண்ணுறதுக்கு பண்ணுவீங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பில் குழந்தைங்களுக்கும் பார்த்திபனுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கும்.